சரி, இன்றைக்கி 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா முதல் 3 வசனங்கள் ஒரு பகுதி, அந்த முதல் வசனத்தை தலைப்பாக போட்டு வச்சுக்கலாம். நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுகிறவர்களாக இருங்கள். சரிங்களா? ஸோ முதல் வசனத்தை தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க. முதல் 3 வசனங்கள் ஒரு பகுதி. முதலாம் வசனம், நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுகிறவர்களாக இருங்கள். சரிங்களா? ஸோ பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ஒரு பயங்கரமான காரியத்தை சொல்கிறாரு பாருங்க. ஸோ பார்த்திங்கன்னா நம்ம பொதுவாக சொல்லும்போது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, கிறிஸ்துவை வந்து நீங்கள் பின்பற்றுங்க அப்படின்னு நம்ம பொதுவாக சொல்லுவாங்க. சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா நீ கிறிஸ்துவை பின்பற்று அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல் நீங்கள் என்னை பின்பற்றுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கார் பாருங்கள். அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ எந்த அளவுக்கு அவர் டெடிக்கேட்டாக இருந்திருக்கார் பாருங்கள். இப்போ எந்த அளவுக்கு வந்து கிறிஸ்துவை பின்பற்றியிருக்காருன்னு சொல்லி நம்ம அந்த இடத்துல பார்க்குறோம். இது பயங்கரமான ஒரு சாட்சி பாருங்கள். ஒரு சவாலாக வந்து இடத்துல சொல்கிறார் பாருங்கள். சரிங்களா? பார்த்தீங்கன்னா அப்போ அந்த அளவுக்கு வந்து அவர் தன்னை தேவனுக்காக தன்னை அர்ப்பணித்திருக்கார், ஊழியத்துக்காக தன்னை அர்ப்பணித்து வந்து இப்படி சொல்கிறார் பாருங்கள். அப்போ தேவனுக்கு முழுக்க தேவ வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிஞ்சு வந்து அப்படி சொல்கிறார் பார்த்துங்க. சரிங்களா? இப்போ நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறோம், நீங்களும் கிறிஸ்துவை பின்பற்றுங்கன்னு சொல்கிறது சுலபம். சரிங்களா? அப்போ நானும் கிறிஸ்துவை பின்பற்றுறேன், நீங்களும் கிறிஸ்துவை பின்பற்றுங்க அப்படின்னு சொல்கிறது சுலபம். இப்போ ஆனால் நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறோம், நீங்கள் என்ன பின்பற்றுங்க அப்படின்னு சொல்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம் பாருங்கள். சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா நான் இப்போ கிறிஸ்து எப்படி இருக்கிறாரோ அதே மாதிரி நான் வந்து இருக்கேன். அப்போ நீங்கள் என்ன பின்பற்றுங்க அப்படின்னு சொல்கிறார் பாருங்கள். பார்த்திங்கன்னா அது ஒரு பயங்கர ஒரு சவாலான ஒரு காரியம். நம்ம வேதத்தில் பார்க்குறோம். பரிசுத்த ஆவியின் இடத்தில் வரும்போது நீங்கள் பெலன் அடைந்து எனக்கு சாட்சியாக இருப்பீங்கன்னு சொல்கிறார். அப்போ பரிசுத்த ஆவியினரோட பெலன் நமக்கு தேவை. பார்த்தீங்களா? அப்போ கிறிஸ்துவை போல மாறணும், கிறிஸ்துவோடைய சாயல் வேணும் அப்படின்னா பரிசுத்த ஆவியினர் துணை நமக்கு கண்டிப்பாக தேவை. அதான் நம்ம மத்திய 5:48 கடைசி வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். பிதாவானவர் பூர்ண சர்க்குணராக இருக்கிற போல் நீங்களும் பூர்ண சர்க்குணராக இருக்க கடவுள்கள் அப்படின்னு சொல்கிறார். சரிங்களா? அப்போ பார்த்திங்கன்னா அது ரொம்ப ஒரு உன்னதமான ஒரு காரியம் பாருங்கள். அப்போ நம்ம வந்தால் தேவனுடைய சாயலாக மாறும்படியாக தான் நாம் தேவன் வந்து நம்ம அழைத்திருக்கிறார். சரிங்களா? அப்போ அவருடைய சாயல் நமக்கு தேவை. கிறிஸ்துவை பின்பற்றதான் வந்து தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். 2ஆம் வசனம் பாருங்கள். சகோதரரே, நீங்கள் எல்லாவற்றிலும் என்னை நினைத்து கொண்டு நான் உங்களுக்கு ஒப்புவித்தபடி நீங்கள் கட்டளைகளை கை கொண்டு வருகிற நிமித்தம் உங்களை புகழுகிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நான் என்னென்னலாம் உங்களுக்கு கட்டளை கொடுக்குறேனோ அதெல்லாம் வந்து நீங்கள் கை கொள்கிறீங்க அப்படின்னு சொல்லி பாராட்டி எழுதுகிறார். 3ஆம் வசனம் பாருங்கள். ஒவ்வொரு புருஷனுக்கும் கிறிஸ்து தலையாக இருக்கிறார் என்றும் ஸ்திரீக்கு புருஷன் தலையாக இருக்கிறார் என்றும் கிறிஸ்துவுக்கு தேவன் தலையாக இருக்கிறார் என்றும் நீங்கள் அறிய வேண்டும் என்று விரும்புகிறேன். ஸோ இந்த இடத்துல சொல்கிறார் பாருங்கள். புருஷனுக்கு கிறிஸ்து தலையாக இருக்கிறார், அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஸ்திரீக்கு புருஷன் தலையாக இருக்கார், கிறிஸ்துவுக்கு தேவன் தலையாக இருக்கிறார். ஸோ இதை வந்து தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறார். ஸோ பார்த்திங்கன்னா இந்த இடத்துல சொல்கிறாரு புருஷனுக்கு வந்து கிறிஸ்து தலையாக இருக்கிறார், கிறிஸ்துவுக்கு தேவன் தலையாக இருக்கிறான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். சரிங்களா? நான் பார்த்திங்கன்னா மனைவிக்கு வந்து புருஷன் தான் தலையாக இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறார். சரிங்களா? பார்த்திங்கன்னா எதுக்கு இதை சொல்கிறார் அப்படின்னா ஒரு ஒழுங்குமுறை கொண்டு வரதுக்காக சொல்கிறார். ஸோ பார்த்திங்கன்னா எதுலேயுமே ஒரு ஒழுங்கு இருக்கும். ஒரு ஆர்கனைசேஷன் எடுத்திங்கன்னா அதுக்குள்ள ஒரு தலைவர் இருப்பார், ஒரு டைரக்டர் இருப்பார், இல்லை ஒரு ஸ்கூல் எடுத்திங்கன்னா ஒரு பிரின்ஸிபல் இருப்பாங்க, ஒரு தலையாக இருப்பாங்க. அப்போ பார்த்திங்கன்னா அந்த தலைவர் சொல்கிறத அது கேட்டு நடந்தால் தான் அந்த இன்ஸ்டிடியூஷனோ இல்லை அந்த ஆர்கனைசேஷனோ அது வந்து ஒரு ஒழுங்கு. அது மாதிரி குடும்பமும் பார்த்திங்கன்னா புருஷன் வந்து அந்த புருஷன்கிட்ட இருந்து கட்டளைகள் எல்லாம் வரும். சரிங்களா? புருஷர்கள் வந்து கரெக்டாக வந்து குடும்பத்தை நடத்துவாங்க. சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா அப்போ அந்த இதுக்கு கட்டுப்பட்டிருந்தால் தான் அது ஒரு குடும்பம் வந்து ஒரு ஒழுங்குமுறையில் இருக்கும். சரிங்களா? இப்போ அதுக்கு தான் ஒரு ஒழுங்குமுறைக்கு தான் வந்து தேவன் இதை வந்து சொல்கிறார். அதான் நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். மனைவிகளே பார்த்திங்கன்னா புருஷருக்கு வந்து நீங்கள் வந்து எல்லா காரியத்திலும் கீழ்ப்படிங்க. சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல் மனைவியானவள் வந்து புருஷனுக்கு எல்லா காரியத்திலும் கீழ்ப்படிய கடவுள்னு சொல்லி ஆண்டவர் எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில், அதே மாதிரி கொலோசியர் 3ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். சரிங்களா? அப்போ எதுக்குன்னா ஒரு ஒழுங்குமுறை. சரிங்களா? அதுக்காக வந்து அடிமைத்தனம் கிடையாது. சரிங்களா? இப்போ வந்து கீழ்ப்படுகிறது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அது வந்து அடிமைத்தனம் கிடையாது, அது வந்து ஒரு ஒழுங்குமுறை. ஸோ பார்த்தீங்கன்னா குடும்பம் ஒரு நல்லா நடக்கணும், ஒரு எப்படி குடும்பம் ஒரு சின்ன ஒரு ஆர்கனைசேஷன் மாதிரி தான். சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா அப்போ தேவன் வைத்த ஒரு ஒழுங்குமுறை. சரிங்களா? அப்போ அந்த ஒழுங்குமுறைக்குள்ளே நம்ம வந்தால் தான் இது என்ன ஆகும்னா தேவன் அந்த வீட்டை கட்டி எழுப்ப முடியும். சரிங்களா? அடுத்த பாருங்கள். 4ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரைக்கும் அடுத்த பகுதி. 4ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரைக்கும் அடுத்த பகுதி. அதில் பார்த்திங்கன்னா அந்த 10ஆம் வசனத்து நிமித்தம் அந்த 10ஆம் வசனம் தலைப்பாக போட்டு வச்சுக்கலாம். சரிங்களா? 4 முதல் 13 வரை அடுத்த பகுதி. அந்த 10ஆம் வசனம் தலைப்பாக போட்டுக்கலாம். ஆகையால் தூதர்கள் நிமித்தம் ஸ்திரீயானவள் தலையில் முக்காடிட்டு கொள்ள வேண்டும். சரிங்களா? ஸோ இதில் என்ன சொல்வார் அப்படின்னா புருஷர்கள் வந்து தலைக்கு முக்காடிட்டு கொள்ள வேண்டாம், பெண்கள் வந்து ஸ்திரீகள் வந்து தலைக்கு வந்து முக்காடிட்டு கொள்ளணும். அதுதான் வந்து இதை சொல்கிறார். சரிங்களா? 4ஆம் வசனம் பாருங்கள்.
ஜெபம் பண்ணுகிற போதாவது தீர்க்கதரிசனம் சொல்லுகிற போதாவது தன் தலையை மூடிக்கொண்டிருக்கிற எந்த புருஷனும் தன் தலையை கனவீனப்படுத்துகிறான். ஜெபம் பண்ணுகிற போதாவது தீர்க்கதரிசனம் சொல்லுகிற போதாவது தன் தலையை மூடிக்கொள்ளாதிருக்கிற எந்த ஸ்திரீயும் தன் தலையை கனவீனப்படாது, அவளுக்கு தலை சிரைக்கப்பட்டது போல இருக்குமே. ஸோ பார்த்தீங்கன்னா ஆண்கள் வந்து தலைக்கு முக்காடு போடக்கூடாது, பெண்கள் வந்து தலைக்கு வந்து முக்காடு போடணும். அதுதான் வந்து இந்த இடத்துல சொல்கிறார். ஸ்திரீயானவள் முக்காடிட்டு கொள்ளாவிட்டால் தலைமயிரை கத்தரித்து போட கடவுள். தலைமயிர் கத்தரிக்கப்படுகிறதும் சிரைக்கப்படுகிறதும் ஸ்திரியானுக்கு வெட்கமானால் முக்காடிட்டு கொள்ள கடவுள். சரிங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா அப்போ தலையை பெண்கள் வந்து தலைக்கு முக்காடிட்டு கொள்ளலை அப்படின்னா வந்து தலையை மொட்டை அடிக்கணும். அப்படி மொட்டை அடிக்கிறது தான் அவளுக்கு வெட்கமாக இருந்துச்சுன்னா வந்து தலைக்கு வந்து முக்காடிட்டு கொள்ளணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். 7ஆம் வசனம் பாருங்கள். புருஷனானவன் தேவனுடைய சாயலும் மகிமையுமாக இருக்கிறபடினாலே தன் தலையை மூடிக்கொள்ள வேண்டுவதில்லை. ஸ்திரீயானவள் புருஷனுடைய மகிமையாக இருக்கிறாள். ஸோ பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நாம் பார்க்குறோம். ஸோ பார்த்திங்கன்னா புருஷன் வந்து ஆண்கள் வந்து புருஷர்கள் வந்து தேவனுடைய சாயலாக இருக்கிறபடினாலும் தலையை வந்து ஜெபம் பண்ணும்போது தேவன் சமூகத்துக்கு வரும்போது பார்த்திங்கன்னா தலையை மூடிக்கொள்ள வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறார். பார்த்திங்கன்னா ஸ்திரீயானவள் புருஷனுடைய மகிமையாக இருக்கிறாள் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். புருஷன் ஸ்திரீயிலிருந்து தோன்றினவள் இல்லை, ஸ்திரீயே புருஷனிலிருந்து தோன்றினவள். ஸோ அதான் அந்த இடத்துல சொல்கிறார். புருஷன் ஸ்திரீக்காக சிருஷ்டிக்கப்பட்டவன் அல்ல, ஸ்திரீயே புருஷனுக்காக சிருஷ்டிக்கப்பட்டவள். ஸோ முதல்ல வந்து ஆண்டவர் வந்து ஆதாம் தான் உருவாக்குறார். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து ஏற்றுத்துணை வேணும் அப்படின்னு சொல்லி ஸ்திரீயை வந்து உருவாக்குறார். ஸோ அதான் அந்த இடத்துல சொல்கிறார். ஆகையால் தூதர்கள் நிமித்தம் ஸ்திரீயானால் தலையின் மேல் முக்காடிட்டு கொள்ள வேண்டும். ஆகிலும் கர்த்தருக்குள் ஸ்திரீ இல்லாமல் புருஷனும் இல்லை, புருஷன் இல்லாமல் ஸ்திரீயும் இல்லை. ஸ்திரீயானவள் புருஷனிலிருந்து தோன்றினது போல புருஷனும் ஸ்திரீயிலிருந்து சகலமும் தேவனால் உண்டாயிருக்கிறது. ஸோ முதல் ஆதாம் படைத்தார். ஆடாமுடைய விழாவிலிருந்து தான் ஸ்திரீயை வந்து உண்டாக்குனார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்திரீகள் மூலமாக தான் வந்து ஆண்கள் பெண்கள் எல்லாமே வராங்க. ஸோ ஒருத்தர்லேருந்து தான் ஒருத்தர் வர்றாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அதான் அந்த இடத்துல சொல்கிறார். ஸ்திரீயானவள் புருஷனிலிருந்து தோன்றுகிறது போல புருஷனும் ஸ்திரீயிலிருந்து சகலமும் தேவனால் உண்டாயிருக்கிறது. ஸ்திரீயானவள் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுங்கள், தன் தலையை மூடி கொள்ளாதிருக்கிறது லட்சணமாக இருக்குமோ என்று உங்களுக்குள்ளே நீங்கள் நிதானித்து கொள்ளுங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா அதான் சொல்கிறார். ஸோ இதில் இந்த பகுதியில் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ ஆண்கள் வந்து தலையை முக்காடிட்டு ஜெபம் பண்ணும்போது தேவ சமூகத்துக்கு வரும்போது முக்காடிட்டு கொள்ள வேண்டியதில்லை, பெண்கள் வந்து தலைக்கு முக்காடிட்டு கொள்ளணும். அதுதான் இந்த இடத்த சொல்கிறார். அடுத்த பாருங்கள், 14ஆம் வசனத்துலேருந்து 17ஆம் வசனம் வரைக்கும் அடுத்த பகுதி. அந்த 14ஆம் வசனத்தையே தலைப்பாக போட்டு வச்சுக்கலாம். புருஷன் மயிரை நீளமாய் வளர்க்கிறது, அதை வேணால் தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க. சரிங்களா? புருஷன் மயிரை நீளமாய் வளர்க்கிறது, அதாவது தலைப்பு 14 முதல் 17 வரை. 14 வாசிக்கிறேன். புருஷன் மயிரை நீளமாய் வளர்க்கிறது அவனுக்கு கனவீனமாக இருக்கிறது என்றும், ஸ்திரீ தன் மயிரை நீளமாய் வளர்க்கிறது அவளுக்கு மகிமையாக இருக்கிறது என்றும் சுபாவமே உங்களுக்கு போதிக்கிறது இல்லையா? தலைமயிர் அவளுக்கு முக்காடாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகிலும் ஒருவன் வாக்குவாதம் செய்ய மனதாக இருந்தால் எங்களுக்கும் தேவனுடைய சபைக்கும் அப்படிப்பட்ட வழக்கமில்லை என்று அறிய கடவன். உங்களை புகழாமல் இதை குறித்து உங்களுக்கு கட்டளை கொடுக்கிறேன். நீங்கள் கூடி வருதல் நன்மைக்கு எதுவாக தீமைக்கு எதுவாக இருக்கிறது. சரிங்களா? ஸோ இந்த இடத்துல என்ன சொல்கிறாரு அப்படின்னா, புருஷன் வந்து மயிரை வந்து தலைமயிரை வந்து நீளமாக வளர்க்கக்கூடாது, பெண்கள் வந்து தலைமயிரை நீளமாக வளர்க்கணும், அது வந்து அவளுக்கு மகிமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ அதுதான் இந்த இடத்துல சொல்கிறார். சரிங்களா? அப்போ இது வந்து ஒரு தேவ ஒழுங்கு, தேவன் வைத்த ஒரு ஒழுங்கு. சரிங்களா? அப்போ இதை குறித்து வந்து நாங்கள் வந்து வாக்குவாதம் பண்ணுறதுக்கு நாங்கள் அப்படிப்பட்ட பழக்கம் வந்து எங்களுக்கும் சபைக்கு இப்படிப்பட்ட பழக்கம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ தேவ ஒழுங்கு. சரிங்களா? அப்போ தேவ சமூகத்துக்கு வரும்போது பெண்கள் வந்து முக்காடிட்டு கொள்ள வேண்டும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆண்கள் வந்து முக்காடிட்டு கொள்ள வேண்டியதில்லை. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆண்கள் வந்து மயிரை வந்து நீளமாக வளர்க்கக்கூடாது, பெண்கள் வந்து மயிரை வந்து நீளமாக வளர்க்கணும். இதுதான் வந்து ஒரு தேவ ஒழுங்கு. அவ்வளோதான். சரிங்களாப்பா? அதுதான் இந்த இடத்துல சொல்கிறார். அடுத்த பாருங்கள், 18ஆம் வசனத்திலிருந்து 22ஆம் வசனம் வரைக்கும் அடுத்த பகுதி. 18ஆம் வசனத்திலிருந்து 22ஆம் வசனம் வரைக்கும் அடுத்த பகுதி. அந்த 21ஆம் வசனத்தையே தலைப்பாக போட்டு வச்சுக்கலாம். சரிங்களா? 21ஆம் வசனத்தை தலைப்பாக போட்டு வச்சுக்கலாம். இப்படி செய்கிறது கர்த்தருடைய ராபோஜனம் பண்ணுதல் அல்லவே. இப்படி செய்கிறது கர்த்தருடைய ராபோஜனம் பண்ணுதல் அல்லவே. சரிங்களா? 18 முதல் 22, 21ஆம் வசனம் தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க. 18ஆம் வசனம் தான் வாசிக்கிறேன். முதலாவது நீங்கள் சபையிலே கூடி வந்திருக்கும் போது உங்களில் பிரிவினைகள் உண்டென்று கேள்விப்படுகிறேன். அதில் சிலவற்றை நம்புகிறேன். உங்களில் உத்தமர்கள் இன்னார் என்று வெளியாகும்படிக்கு மார்க்க பேதங்கள் உங்களுக்குள்ளே உண்டாயிருக்க வேண்டியது. அதில் சொல்லும்போது நீங்கள் சபைக்கு கூடி வந்திருக்கும் போது உங்களுக்குள்ள பிரிவினை உண்டுன்னு சொல்லி நான் கேள்விப்படுகிறேன். ஆனால் சிலதை வந்து நம்புகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார்.
உங்களில் உத்தமர்கள் இன்னார் என்று வெளியாகும்படிக்கு மார்க்க பேதங்கள் உங்களுக்குள்ளே உண்டாயிருக்க வேண்டியதே. சரி சார், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறையா கள்ள உபதேசங்கள் உள்ளே வந்துருச்சு. சரிங்களா? அப்போ கள்ள போதனைகள் உள்ளே வந்துருச்சு, கள்ள உபதேசங்கள் வந்துருச்சு, பிசாசின் உபதேசங்கள் உள்ளே வந்துருச்சு. அதனால் பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்ம எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம். அதனால் பார்த்திங்கன்னா மார்க்க பேதங்களுக்குள்ளே உண்டாயிருக்கிறது நல்லது தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறார், உண்டாயிருக்க வேண்டியது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா யார் தேவனுடைய சரியான சத்தியத்தை பின்பற்றுங்கிறவங்க, யார் கள்ள உபதேசிகள், ஸோ எது கள்ள உபதேசம், யார் கள்ள உபதேசத்தை கொண்டு வராங்க அப்படிப்பட்ட காரியத்தை இதன் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். அந்த மார்க்க பேதங்கள் மூலமாக நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். 20ஆம் வசனம் பாருங்கள். நீங்கள் ஓரிடத்தில் கூடி வரும்போது அவனவன் தன் சொந்த போஜனத்தை முந்தி சாப்பிடுகிறான், ஒருவன் பசியாக இருக்கிறான், ஒருவன் வெறியாக இருக்கிறான். இப்படி செய்கிறது கர்த்தருடைய ராப்போஜனம் பண்ணுதல் அல்லவே. ஸோ பார்த்திங்கன்னா ராப்போஜனம் பண்ணுறதுக்கு கூடி வரதுக்கு முன்னாடி அங்கே என்ன பண்ணுறாங்க, அங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்க அங்கே வந்து தன் சொந்த சாப்பாட்டை கொண்டு வந்து சாப்பிட்றாங்க. சிலர் பார்த்திங்கன்னா ஏழையாக இருக்கிறவங்க அவங்க ஒன்றும் கொண்டு வரல, ஆனால் பணக்காரங்கிறவங்க வந்து நல்லா சாப்பிட்றாங்க. பார்த்திங்கன்னா இன்னொருத்தனை பார்த்திங்கன்னா குடித்து வெறிக்கிறாங்க. சரிங்களா? இப்போ இதெல்லாம் பண்ணிட்டு வந்து ராப்போஜனுக்கு முன்னாடி இதெல்லாம் செய்கிறாங்க. அதை பார்த்திங்கன்னா அந்த இடத்துல பார்த்திங்கன்னா இப்படிப்பட்ட காரியங்கள் பார்த்திங்கன்னா அங்கே வந்து ஒரு மாதிரியான ஒரு அன்புக்கு விரோதமான ஒரு காரியங்கள் அங்கே செயல்படுகிறது, ஒரு மனம் இல்லாத ஒரு தன்மை, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அங்கே உருவாகிறது அந்த இடத்துல வந்து சொல்கிறார். சரிங்களா? அப்போ எல்லோரும் கூடி வந்திருக்காங்க. கூடி வரும்போது ஒருத்தங்க அமைதியாக இருக்காங்க, ஒன்றும் கொண்டு வரல, இன்னொருத்தங்க வந்து நல்லா கொண்டு வந்து நல்லா சாப்பிட்றாங்க. ஆனால் இன்னொருத்தர் வந்து பசியாக இருக்காங்க. பார்த்திங்கன்னா ஏழைகள் சிலர்லாம் வந்து கொண்டு வரல, சிலர் பார்த்திங்கன்னா நல்லா கொண்டு வந்து நல்லா, சிலர் பார்த்திங்கன்னா குடிச்சு வெறித்திருக்காங்க. ஸோ இப்படியெல்லாம் பண்ணிட்டு போய் ராபோஜனத்துக்கு முன்னாடி இதெல்லாம் வந்து செய்கிறாங்க. அப்போ இதெல்லாம் பண்ணும்போது அது அவங்களுக்கு வந்து ஆக்கினை தீர்ப்பு வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ இப்படிப்பட்ட காரியங்கள் வந்து ஒரு நல்ல சூழ்நிலையை கொண்டு வரல. இது வந்து தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். 22ஆம் வசனம் பாருங்கள். இப்படி செய்கிறது கர்த்தருடைய ராபோஜனம் அல்லவே. ஸோ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பண்ணிவிட்டு எல்லா தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள்லாம் பண்ணிட்டு பண்ணுறது ராபோஜனம் பண்ணுதல் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறார். புசிக்கிறதற்கும் குடிக்கிறதுக்கும் உங்களுக்கு வீடுகள் இல்லையா? தேவனுடைய சபையை அசட்டை பண்ணி இல்லாதவர்களை வெட்கப்படுத்துகிறீர்களா? உங்களுக்கு நான் என்ன சொல்வேன், இதை குறித்து உங்களை புகழேன். ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்டிலே சாப்பிட்டு வர வேண்டியது தானே, ஏன் இப்படி வந்து இங்கே வந்து இல்லாதவங்களை பார்த்தீங்கன்னா ஒருத்தன் நல்லா பணக்காரனாக இருப்பான், அவன் நல்லா கொண்டு வந்து ரிச் பட் கொண்டு வந்து சாப்பிடுவான். ஆனால் ஏழைகள் பார்த்திங்கன்னா ஒன்றும் கொண்டு வர மாட்டாங்க, சும்மா வந்துட்டு போவாங்க. அவங்களுக்கு பார்த்தோன்னா நல்லா சாப்பிட்றவங்க சாப்பிடாமல் வந்து அவங்களுக்கு போய் பார்த்தீங்கன்னா ஒரு அன்பில்லாத ஒரு தன்மை அந்த இடத்துல இருக்கிறத வந்து அவர் வந்து உணர்ந்து இந்த மாதிரி வந்து பண்ணாதீங்க அப்படின்னு, மற்றவங்களுக்கு இடரலாக இருக்குது அப்படி வந்து நீங்கள் பண்ணாதீங்க, அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்டிலே சாப்பிட்டு வாங்க அப்படின்னா அந்த மாதிரி சொல்கிறார். சரிங்களா? இப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இப்படி பண்ணும்போது ஒருத்தருக்கு பிடிபடி வர்றதுக்கு அன்பில்லா சுபாவங்கள் ஒரு சூழ்நிலையே வந்து சரியாக இல்லாத மாதிரி இருக்குது. அதனால் வந்து இப்படி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அடுத்த பாருங்கள், 23ஆம் வசனத்திலிருந்து 26ஆம் வசனம் வரைக்கும் அடுத்த பகுதி. அந்த 23ஆம் வசனம் தலைப்பாக போட்டு வச்சுக்கலாம். இதை கர்த்தருடைய திருவிருந்தை எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத குறித்து இந்த இடத்துல சொல்கிறார். 23ஆம் வசனம் பாருங்கள். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க. நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில் கர்த்தராகிய இயேசு காட்டி கொடுக்கப்பட்ட ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து சோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இது செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தை எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும்போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும்போதெல்லாம் கர்த்தர் வருமெல்லாம் மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். ஸோ இந்த இடத்துல முதல் சொல்கிறார் பாருங்கள், நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். ஸோ இது எதை சொல்கிறார் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரி இப்படி அன்றைக்கி நைட்டு வந்து பிடிக்க போகிறாங்க. அந்த பிடிக்க போகிறதுக்கு முன்னாடி நைட் நடந்த சம்பவம் அந்த இடத்துல வந்து திருவிருந்து ராபோஜனத்தை வந்து தேவன் வந்து ஆசரிக்கிறார். ஸோ பார்த்திங்கன்னா அதை பற்றி தான் சொல்கிறாரு. நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை தேவனே எனக்கு டேரெக்டாக வந்து எனக்கு வெளிப்படுத்தினார், என்ன நடந்துச்சு சொல்லி வெளிப்படுத்தினார், அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு பாருங்கள். காட்டி கொடுக்க 12 ராத்திரியிலே ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற சரீரமாக இருக்கேன், என் நினைவு கூறும்படி இது செய்யுங்கள் அப்படின்னு சொல்கிறார். ஸோ தேவன் பார்த்தீங்கன்னா அப்பத்தை எடுத்து பிட்டு, இது என்னுடைய அப்பமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்காக பாடுபட போகிறேங்கிறத வந்து சொல்கிறேன், என்னை நினைவு கூறும்படி இது செய்யுங்கள்னு சொல்கிறார்.
போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கை, இதை நீங்கள் பானும்பட நினைவு கூறும்படி இது செய்யுங்கள் என்று சொல்கிறார். அதை பார்த்தீங்கன்னா கீழே சொல்கிறாரு, நீங்கள் அப்பத்தை புசிக்கிறீங்க, இந்த பானம் பண்ணுங்க, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதெல்லாம் செய்யும்போது மரணத்தை தெரிவிக்கிறீர்கள் அப்படின்னு சொல்கிறார். சரிங்களா? அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். பயபக்தியாக நம்ம எடுக்க வேண்டிய ஒரு காரியம் பாருங்கள். சரிங்களா? ஸோ அதான் வந்து எப்படி எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ பிட்டு வந்து நீங்கள் என்னை நினைவு கூறும்படியாக, ஏன்னா பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து சிலுவையில் தான் சம்பாதிச்சிருப்பாங்க. எல்லாம் நமக்கு வேண்டிய அத்தனை ஆசீர்வாதங்களையும் வந்து இயேசு கிறிஸ்து சிலுவையில் தான் சம்பாதிச்சார். ஸோ பார்த்தீங்கன்னா வேதத்தில் வாசிக்கிறோம், கலாத்தியர் 3:13-14, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக பாவமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி விட்டார்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு புறஜாதிகளுக்கு வருகிறதுன்னு சொல்லி நம்ம அந்த இடத்துல பார்க்குறோம். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா வேதத்தில் பார்த்தீங்கன்னா யோவான் 3:14 நம்ம வாசிக்கிறோம், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் அவரை தந்தள்ளி, பார்த்தீங்கன்னா இவ்வளவாய் நம்ம இடத்துல ஒருவரும் கெட்டு போகக்கூடாதுன்னு சொல்லி பிதாவான என்ன பண்ணார், இயேசு கிறிஸ்துவே கொடுத்தார். பார்த்தீங்கன்னா சொந்த குமாரனே கொடுத்தார். ஒருவரும் கெட்டு போகக்கூடாது, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லும்படியாக கொடுத்தார். இவ்வளவாய் அன்பு கூர்ந்தான்னு சொல்லணுமா பார்க்குறோம். அப்போ பார்த்தீங்கன்னா சிலுவையில் பார்த்தீங்கன்னா கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா கையில் ஆண்கள் அடித்தாங்க, கைகளில் ஆணிகள், கால்கள் அடியில் விழாவில் குத்துனாங்க, தலையில் முள்படி பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 39 சவுக்கடிகள் பார்த்தீங்கன்னா ஐக்காயங்களை நமக்காக பட்டார். பார்த்தீங்களா? அப்போது சிலுவையில் தான் இயேசு கிறிஸ்து எல்லாமே செய்து முடித்தார். பாருங்கள், நம்ம பாவங்களை வந்து இயேசு கிறிஸ்து சிலுவையில் தான் சுமந்து தீர்த்தார். நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்த்தார், நம்முடைய சாபங்களை சுமந்து தீர்த்தார், நம்முடைய பலவீனங்களை சுமந்து தீர்த்தார், நம்முடைய வியாதிகளை நோய்களை வந்து சிலுவையில் சுமந்து தீர்த்தார். சாத்தான சிலுவையில் நசுக்கினதை, அவனுடைய அதிகாரங்களை உரிந்து கொண்டதை நம்ம பார்க்குறோம். சாத்தான சிலுவையில் நசுக்கி போட்டதை நம்ம அந்த இடத்துல தலையை நசுக்கி போட்டதை நம்ம அந்த இடத்துல பார்க்குறோம். சிலுவையில் சிந்தின ரத்தத்தினாலே நமக்கு சமாதானத்தை உண்டாக்கினார். நம்மை பரிசுத்தம் செய்யும்படியாக நகரவாசலுக்கு புறமே பாடுபட்டான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவருடைய ரத்தம் நம்மை சமீபமாக்குறதா நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்றைக்கும் அந்த ரத்தம் வந்து நமக்காக பரிந்து பேசுகிறதா இருக்கிறத நம்ம பார்க்குறோம். நமக்கு நன்மையானவைகளை இந்த ரத்தம் நமக்கு பேசுகிறதா இருக்கிறதா அதை நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்முடைய தரித்திரத்தை வந்து இயேசு கிறிஸ்து சிலுவையில் சுமந்ததை நம்ம வேதத்தில் நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நியாயப்பிரமாணத்தை நம்ம கட்டி இருந்த நியாயப்பிரமாணத்திலேருந்து விடுதலையாக்கும்படியாக இயேசு கிறிஸ்து சிலுவையில் போய் சுமந்ததை நம்ம பார்க்குறோம். அதான் ஆண்டவர் சொல்கிறாரு, அவ்வளவு அது ஒரு ரட்சிப்பு அப்படிங்கிறது நமக்கு அவ்வளோ எளிதாக வந்து வரல. சரிங்களா? அப்போ அதனால தான் சொன்னார், என் சிலுவை பாடுகளை வந்து நீங்கள் நினைவு கூறுங்க. பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் சாப்பிட்ற இந்த அப்பம் வந்து நான் வந்து என் உயிரையே உங்களுக்காக கொடுத்தேன், நான் என் ரத்தத்தையே உங்களுக்காக கொடுத்தேன், நான் பிடியாக கொடுத்தேன். உங்களுக்கு ரட்சிப்பு அவ்வளோ சுலபம் இல்லை. இப்போ அந்த ரட்சிப்பை நினைவு கூறுங்க, அவருடைய அன்பை நினைவு கூறுங்க அப்படின்னா ஆண்டவர் வந்து நினைவு கூறார். இன்றைக்கி பார்த்திங்கன்னா சபைகளில் பார்த்திங்கன்னா மாதந்தோறும் வந்து சில சபைகளில் வாரந்தோறும் பண்ணுறாங்க. சில இதெல்லாம் பார்த்திங்கன்னா மாதந்தோறும் அந்த திருவிருந்தை வந்து அனுசரிக்கிறத நம்ம பார்க்குறது பயபக்தியோடு கூட நம்ம அனுபவிக்கிறோம் பாருங்கள். ஸோ அத்தனை காரியங்களும் இயேசு கிறிஸ்து இந்த சிலுவையில் தான் நமக்காக சம்பாதிச்சு வச்சார் பாருங்கள். அதே பார்த்திங்கன்னா யோவான் 6ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம், அநேக இந்த மாதிரி தேவனுடைய ராப்போஜத்தில் நம்ம பங்கெடுக்கும்போது ஆண்டவர் சொல்கிறார், அநேக ஆசீர்வாதத்தை நம்ம அந்த இடத்துல பார்க்க முடியும் பாருங்கள். பார்த்திங்கன்னா யோவான் 6ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்பேன்னு சொல்கிறார் பாருங்கள். ஸோ பார்த்திங்கன்னா அப்போ திருவிருந்து எடுக்கனால என்னென்ன ஆசீர்வாதங்கள் வந்த யோவான் 6ஆம் அதிகாரத்தில் சில காரியங்களை நம்ம பார்க்குறோம் பாருங்கள். என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவங்க நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாள் எழுப்பேன்னு சொல்கிறார். அதே மாதிரி பார்த்திங்கன்னா 56ஆம் வசனத்தில் என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவளை நிலைத்திருக்கிறேன்னு சொல்கிறார் பாருங்கள். அதே மாதிரி 58ஆம் வசனத்தில் பார்த்திங்கன்னா இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான்னு சொல்கிறத நம்ம அந்த இடத்துல பார்க்குறோம். அப்போ பார்த்திங்கன்னா அத்தனை ஆசீர்வாதங்களை பார்த்திங்கன்னா திருவிருந்து எடுக்கும்போது நம்ம வந்து பெற்றுக்கொள்கிறோம் பாருங்கள். இப்போ சிலுவையில் தான் வந்து அதை வந்து நம்ம எப்போவுமே நினைவு கூறணும் பாருங்கள். இப்போ தேவன் வந்து இவ்வளோ பெரிதாக அதை நம்ம வேதத்தில் பார்க்குறோம். இவ்வளோ பெரிதான ரட்சிப்பை வந்து நீங்கள் வந்து அசட்டை பண்ணிங்கன்னா அப்புறம் நீங்கள் வந்து எப்படி ஆக்கினை தீர்ப்புக்கு எப்படி தப்பித்துக்கொள்வீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு பாருங்கள். அப்போ அந்த ரட்சிப்பு ஒவ்வொரு நாளும் அந்த ரட்சிப்பை வந்து நம்ம காத்துக்கொண்டு ஆண்டவரோடு நடக்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அது அந்த சிலுவை அன்பை வந்து நம்ம ஒரு நாள் வந்து வாழ்க்கையில் மறக்கவே கூடாது பாருங்கள். அடுத்த பாருங்கள் 27ஆம் வசனத்திலிருந்து 34ஆம் வசனம் வரைக்கும் கடைசி பகுதி, 27ஆம் வசனத்திலிருந்து 34 வரைக்கும் கடைசி பகுதி, அந்த 28ஆம் வசனம் தலைப்பாக போட்டுக்கலாம். சரிங்களா? 27 முதல் 34 வரை கடைசி பகுதி, அந்த 28ஆம் வசனத்தை தலைப்பாக போட்டுக்கலாம்.
எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானக்கண்ணக்கூடவன். ஸோ ஆண்டவர் இதில் இந்த பகுதியில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த இந்த திருவிருந்த இந்த ராப்போஜனத்தை வந்து நீங்கள் வந்து அபாத்திரமாக எடுத்திங்கன்னா தேவனுடைய ஆக்கினை வரும், தண்டனை வரும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ அதுதான் இந்த பகுதி. சரிங்களா? 28ஆம் வசனத்தை தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க. எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்திருந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானக்கண்ண கடவன். ஸோ பார்த்தீங்கன்னா தன்னைத்தானே சோதித்தறிந்து இதை பண்ணணும் அப்படின்னு சொல்கிறார். 27ஆம் வசனம் பாருங்கள். இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாக இருப்பான். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த சொல்கிறாரு வந்து அபாத்திரமாக இந்த புசிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசிந்த பாத்திரத்தில் பானங்கள் எண்ணத்தினாலே அபாத்திரமாய் போஜனம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாதினாலே தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனம் பண்ணுகிறான். ஸோ பார்த்தீங்கன்னா அபாத்திரமாக வந்து புசிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். ஸோ போன இதுக்கு முன்னாடியிலே நான் கொஞ்சம் வசனத்துக்கு முன்னாடி நம்ம அந்த இடத்துல பார்த்தோம். திருவிருந்துக்கு முன்னாடி என்ன பண்ணுறாங்க, சிலர் வந்து குடித்து வைத்திருக்கிறார்கள்னு சொல்லி போட்டிருக்கு. அப்போ துணிகரமாக குடிச்சிட்டு வந்து திருவிருந்தில் பங்கேற்றுனா அது எப்படி இருக்கும் பாருங்கள். அப்போ தேவனை அசட்டை பண்ணுகிற இதுதான் அபாத்திரமாக புசிக்கிறது. இதுக்கு ஒரு உதாரணத்தை அந்த இடத்துல சொல்லியிருக்கார் பாருங்க. அப்போ பார்த்தீங்கன்னா துணிகரமாக குடிச்சிட்டு வந்து திருவிருந்தில் பார்ட்டிசிபேட் பண்ணால் எப்படி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தேவனுடைய அன்பை நினச்சிட்டு பயபக்தியாக இருந்து ஆண்டவரே நம்ம போல மாற்றுங்கன்னு சொல்லி பயபக்தியோடு எடுக்க வேண்டியது. ஆண்டவருடைய அன்பை நினைச்சு ஆண்டவரே எவ்வளோ பெரிய ரட்சிப்பை கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி வந்து எத்தனையோ பேருக்கு கிடைக்காது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பிரதமர் ரசிக்கப்பட்டாருன்னு தெரியாது, அந்த பிரசிடென்ட் ரசிக்கப்பட்டாங்களா தெரியாது, சீஃப் மினிஸ்டர்லாம் ரசிக்கப்பட்டாங்களா தெரியாது, மந்திரிகளாக ரசிக்கப்பட்டாங்களான்னு தெரியாது. ஆனால் அந்த விலையேறப்பட்ட ரட்சிப்பை வந்து தேவன் நமக்கு கொடுத்துருக்கார் பார். சரிங்களா? பார்த்தீங்கன்னா இந்த ரட்சிப்பை நம்ம காத்துக்கொண்டா நமக்கு வந்து நித்திய ஜீவனை வச்சுருக்கார் பாருங்க. அந்த நித்திய ஜீவனில் பார்த்தீங்கன்னா அது விவரிக்க முடியாத ஒரு இடத்த வச்சுருக்கார். பார்த்தீங்கன்னா தேவனுடைய கூடாரம், தேவன் நமக்காக ஆயத்தம் பண்ணியிருக்கிற ஸ்தலம் வந்து பயங்கரமாக இருக்குது பாருங்கள். அதாவது தங்கத்தரையாக இருக்கும். பார்த்தீங்கன்னா அதோட அந்த காரியங்கள் நம்ம வெளிப்படுத்தல் 21 21 22 அதிகாரத்தில் நம்ம பார்க்க முடியும் பாருங்கள். அப்படி ஒரு மகிமையான ஒரு எதிர்காலத்தை வச்சுருக்கார். நித்தியமாக அவரோடு கூட இருக்கிற ஒரு மகிமையான இடத்த வச்சுருக்கார். இப்போ பார்த்தீங்கன்னா தேவன் வேதத்தில் வாசிக்கிறோம், நீங்கள் கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்கள். ஸோ ஆண்டவர் நம்மளுக்கு உயிரை கொடுத்து நம்ம வாங்கியிருக்கார் பாருங்கள். அந்த பார்த்தீங்கன்னா அவருடைய சரீரம் அப்போ அதை எடுக்கும்போது அபாத்திரமாக துணிகரமாக போய் பாவம் பண்ணிட்டு வந்து திருவிருந்தில் பார்ட்டிசிபேட் பண்ணும்போது அது தேவனுக்கு அதனால் வந்து நிறைய தண்டனை வரும் அப்படின்னு சொல்லி அதுதான் இந்த இடத்துல சொல்கிறார் பாருங்கள். எண்ணத்தினாலின் அபாத்திரமாய் போஜனம் பண்ணுவன் கர்த்தருடைய சரீரம் என்னது நிதானித்து அறியாதனாலே தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனம் பண்ணுகிறான். ஸோ தனக்கே தண்டனை வரும், நீங்கள் துணிகரமாக எடுத்தீங்கன்னா உனக்கே தண்டனை வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவர்களுமாக இருக்க அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதை நீங்கள் துணிகரமாக எடுத்திங்கன்னா உங்களுக்கு பலவீனம் வரும், இல்லைனா உங்களுக்கு வியாதிகள் வரும், இல்லைனா பார்த்தீங்கன்னா நீங்கள் மரணமே வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வரும் தண்டனைகள். இதில் நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும் பாருங்கள். அதுக்கு பேசாமையாவது இருக்கலாம். சரிங்களா? திருவிருந்து எடுக்காமையே இருந்திருக்கலாம். ஆண்டவரே ஆண்டவரோட ஒப்புரவாகிட்டு தான் இதெல்லாம் எடுக்கணும் பாருங்கள். ஆண்டவரே நான் என்னை ஒப்பு கொடுக்குறேன், நான் முதல்ல ஏதாவது பாவம் செஞ்சிங்கன்னா துணிகிற பாவம் செஞ்சிங்கன்னா ஆண்டவர் இடத்துல ஒப்புரவாய் ஆண்டவரே நீ செய்ய மாட்டேன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாய் அதுக்கப்புறம் வந்து எடுங்க. சரிங்களா? நீங்கள் பாட்டுக்கு துணிகரமாக வந்து எல்லோரும் செய்கிறாங்கன்னு சொல்லி பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தான் வந்து உங்களுக்கு நீங்களே ஆக்கினை வருவித்துக் கொள்கிறவர்களாக ஆயிருக்கும். சரிங்களா? அதான் ஆண்டவர் சொல்கிறார் பாருங்கள். நீ தேவாலயத்துக்கு போகும்போது ஆண்டவர் சொல்கிறார் சீர்தூக்கிப்பார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். மூடர் பலியிடுவது போல பலியிடாத அப்படின்னு சொல்கிறார். சரிங்களா? அப்போ பார்த்தீங்களா நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். அந்த வெளிப்படத்தில் சொல்கிறாரு, நீ அனலுமின்றி குளிருமின்றி வெதுவெதுப்பாக இருந்தாலும் வாந்தி பண்ணி போடுவேன்னு சொல்கிறார். ஸோ பார்த்தீங்கன்னா தேவ சைடு வந்துடணும். துணிகரமாக இருந்து இதெல்லாம் செய்யக்கூடாது. சரிங்களா? நம்ம நிதானித்து தான் வந்து நம்ம வந்து இதை செய்யணும் அப்படின்னு சொல்கிறார். நாம் நியாயம் தீர்க்கப்படும் போது உலகத்தோடைய ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தராலே சிட்சிக்கப்படுகிறோம். ஸோ உலகத்தார் வந்து என்ன பண்ணுவாங்க, உலகத்தார் வந்து நியாய தீர்ப்படைவாங்க. சரிங்களா? உலகத்தார் நியாய தீர்ப்படைவாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம கர்த்தரால் சிட்சிக்கப்படும் போது உடனே என்ன ஆகும்னா ஆண்டவர் நம்மளை எதுக்கு சிச்சிருக்கிறாருன்னா எப்படியாவது நீ பரலோகத்துக்கு வரணும், நீ மனம் திரும்பணும் அப்படிங்கிற சிச்சிக்கிறார். அப்போ அந்த சிச்சையை நம்ம ஏற்றுக்கொண்டு நம்ம மனம் திரும்பிட்டோம்னா நமக்கு ஆக்கினை தீர்ப்பு வராது பாருங்கள். நம்ம உலகத்தோடு நம்ம நியாயம் தீர்க்க மாட்டோம். 10:11 உலகத்தோடு போய் நம்ம வந்து இதை ரசிக்கப்படாத கூட்டத்துக்குள்ளே போயிட மாட்டோம். சரிங்களா? அப்போ ஆண்டவர் நம்ம எதுக்கு சிச்சிக்கிறார் அப்படின்னா நீ மனம் திரும்பணும், நீ மறுபடியும் எப்படியும் என்கிட்ட வரணும், கிட்டு சேரணும், தேவனுக்கு பிரியமாக நடக்கணும், தேவ வசனத்தின்படியாக நடக்கணும், ஆத்மாவை பாதுகாத்து கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஆண்டவர் நம்ம சிச்சிக்கிறார். அந்த சிச்சையை கேட்டு நீங்கள் மனம் திரும்பிட்டீங்கன்னா ஆண்டவர் உங்களை மறுபடியும் பிள்ளையாக பாவிச்சு உங்களை மறுபடியும் நித்திய ஜீவனை கொடுக்க ஒரு வல்லபராக இருக்கிறார் பாருங்கள்.
ஆகையால் என் சகோதரரே, நீங்கள் போஜனம் பண்ண கூடி வரும்போது ஒருவருக்கொருவர் காத்திருங்கள். அதனால் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் காத்திருங்க அப்படின்னு சொல்கிறார். நீங்கள் ஆக்கினைக்கு ஏதுவாக கூடி வராதபடிக்கு ஒருவனுக்கு பசியாக இருந்தால் வீட்டிலே சாப்பிட கடவன். ஸோ பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட காரியங்கள் வந்து நீங்கள் வந்து இல்லாதவங்க முன்னாடி நிறையா கூட வந்து இப்படி வந்து சாப்பிடாதீங்க, நீங்கள் பசியாக இருந்துச்சுன்னா வீட்டிலே சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா இப்படி கொண்டு வரது வந்து இந்த மாதிரி பண்ணுறது வந்து மற்றவர்களுக்கு இடரலாக இருக்கும். அப்படிப்பட்ட காரியங்களை வந்து நீங்கள் வந்து செய்யாதீங்க அப்படின்னு சொல்கிறார். மற்ற காரியங்களையும் என்ன வரும்போது திட்டம் பண்ணுவேன். ஸோ பார்த்தீங்கன்னா அதுதான் இந்த இடத்துல பார்க்குறோம். சரிங்களா? ஸோ அதில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறோம், நீங்களும் பின்பற்றுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா மனைவிக்கு புருஷன் தலையாக இருக்கார், புருஷனுக்கு கிறிஸ்து தலை, கிறிஸ்துவுக்கு தேவன் தலை அப்படின்னு சொல்லி அந்த காரியத்தை நம்ம பார்த்தோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஜெபம் பண்ணும்போது தீர்க்கதரிசனம் தேவ சமூகத்துக்கு வரும்போது பார்த்திங்கன்னா புருஷர்கள் வந்து தலையில் முக்காடு போட வேண்டியதில்லை, பெண்கள் வந்து முக்காடு போட்டுக்கணும் அந்த காரியத்தை சொல்கிறாரு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா புருஷர்கள் வந்து தலைமயிரை நீளமாக வளர்க்கக்கூடாது, பெண்கள் வந்து தலைமயிரை நீளமாக வளர்க்கணும், அது வந்து அவளுக்கு மகிமையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறார். இது வந்து ஒரு தேவ ஒழுங்கு, தேவன் நியமித்த ஒழுங்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா திருவிருந்துக்கு முன்னாடி வந்து நிறைய பேர் கொண்டு வந்து நல்ல பணக்காரர்கள் வந்து கொண்டு வந்து நிறையா வந்து சாப்பிட்றாங்க. அது வந்து ஏழைகளுக்கு வந்து அவங்களுக்கு முன்னாடி வந்து சாப்பிட்றது வந்து அது வந்து அவர்களுக்கு இடரெலாம் இருக்கிற மாதிரி இருக்குது. அது நிறைய பேர் பார்த்திங்கன்னா குடிச்சிட்டு வர்றாங்க, குடிச்சிட்டு வந்து துணிகரமாக மாதிரி இருக்கிறாங்க. நீங்கள் அந்த மாதிரி செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி அந்த காரியத்தை உங்களுக்கு சாப்பிட்ணுன்னா வீட்டிலேயே சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிற அந்த ஒழுங்குமுறையை சொல்கிறத நம்ம பார்க்குறோம். அது மாதிரி பார்த்திங்கன்னா திருவிருந்து எப்படி அந்த காட்டி கொடுக்கப்பட்ட ராத்திரியில் தேவன் வந்து என்ன செஞ்சார், அப்பத்தை பிட்டு கொடுத்தாரு. அது மாதிரி பார்த்திங்கன்னா திராட்சை ரசத்தை வந்து பாத்திரத்தில் எடுத்து அதையும் வந்து போஜனம் பண்ணி ரத்தத்தினால் உடன்படிக்கை இதை வந்து நினைவு கூறும்படியாக செய்யுங்க சொல்ல அந்த காரியத்தை நம்ம பார்த்தோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் பானம் கண்டணும், இல்லைனா வந்து ஆக்கினை தீர்ப்பு வரும், தண்டனை வரும், அதனால் ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்னு சொல்கிற அந்த காரியத்தை நம்ம பார்த்தோம். சரிங்களா? ஸோ ஒரு சின்ன ஜெபம் பண்ணி முடிச்சிடலாம். ஏசப்பா, நீர் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காய் நன்றி. நீர் கற்றுத்தந்த சத்தியங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, நாங்கள் கிறிஸ்துவை உண்மையாய் பின்பற்ற எங்களுக்கு கர்த்தர் கிருபை பாராட்ட வேண்டும்படியாய் ஜெபிக்கிறேனப்பா. நீரே எங்கள் தலையாக இருக்கிறீர், அதுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, உடைய தேவ ஒழுங்குகளை, ஏசப்பா நீர் வைத்த ஒழுங்குகளை நாங்கள் கடைபிடிக்க கர்த்தர் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒருவருக்கும் நாங்கள் இடரல்லாதபடிக்கு எங்களை காத்துக்கொள்ள வேண்டும்படியாய் ஜெபிக்கிறேன். ஏசப்பா, ஒவ்வொரு வாட்டியும் ஏசப்பா நீர் எங்களுக்காக பிற்கப்படுகிற அற்பமாக இருக்கிற அதுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏசப்பா, புதிய உடன்படிக்கை இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கைக்காக ஸ்தோத்திரம். அந்த திருவிருந்துக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்கள் மரணத்தை தெரிவிக்க நாங்கள் ஒவ்வொரு நாள் நினைவு கூறுகிற ஆண்டவரே. ஏசப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சிலுவையில் எங்களுக்காகப்பட்ட பாடுகளை நினைக்கிறோம், அந்த அன்பை நினைக்கிறோம் ஆண்டவரே. எல்லா ஆசீர்வாதங்களையும் சிலுவையில் சுமந்து எங்களுக்கு சிலுவையில் சம்பாதித்து கொடுத்தீர், அதுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நமக்கு பிரியமான வாழ்க்கை வாழ கர்த்தர் கிருபை செய்யுங்க. ஒரு நாளும் நாங்கள் தேவனே அபாத்திரமாய் ஏசப்பா இந்த திருவிருந்தில் நாங்கள் அப்பாவை எடுக்கக்கூடாது ஆண்டவரே. சோதித்தறிந்து நிதானித்து எடுக்க கர்த்தர் கணக்கு பாராட்ட வேண்டும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. நான் உமக்கே எல்லா மகிமையை செலுத்துகிறோம். உமக்கு பிரியமான வாழ்க்கையை வாழ எங்களை ஒப்புக் கொடுக்குறோம் ஆண்டவரே. பரிசுத்தமாக நீங்கள் வழி நடத்த வேண்டும்படியாக ஜெபிக்கிறேன். துதிகன மகிமை அவனுக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் எல்லாவற்றும் கேட்குறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமேன்.